ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினி சன்னி வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து எங்கள் காலேஜுக்கு போக போகிறேன். மார்க் ஷீட் தராங்க. ஸோ நான் போயிட்டு வாங்கிட்டு வர போகிறேன். வ்ளாகும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இருக்கிறதுனால லைட்டாக அது ஒரு தனியாக எடுக்கிறேன். இந்த லைட்டாக ஷை வர மாட்டேங்குது. இந்த வ்ளாகில் வந்து காலேஜ் போக போகிறோம். இந்த வ்ளாக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ நான் வந்து ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். நல்லா போயிட்டு இதோட வந்து நான் காலேஜ் கிட்ட போயிட்டு தான் வந்து வீடியோவே எடுப்பேன். ஏன்னா ட்ரெயினில் வந்து நான் தனியாக போகிறதுனால வந்து என்னால் வீடியோலாம் எடுக்க முடியாது. அங்கே போயிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் காட்டுறேன். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வ்ளாகே வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் வருது. இதுக்கப்புறமா வருமா வராதானோ தெரியல. சும்மா வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு நடிக்குது. எழுதாங்க. எனக்கு இதுக்கப்புறம் தான் வ்ளாகே எடுக்கணும். ஏன்னா காலைல நான் தனியாக வந்ததுனால நான் வந்து வ்ளாகே எடுக்கலை. யாரையும் கூட்டிகிட்டு வரல சார். நான் வரும்போதெல்லாம் யாரையா கூட்டிகிட்டு வந்தால் தான் கிருத்திகாவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். சரி, இப்போ எங்கே போகிறோம்? ஹேவ் மோர், KFC க்ளோஸ்டு. இங்கே இருக்கிறது இங்கே காலேஜ் சுற்றி இருக்கிறது ஒரு 4 பிளேஸ் தான். அது 4 பிளேஸில் KFC டாப்பில், அப்புறம் வந்து ஹேவ் மோர். ஸோ வந்து KFC க்ளோஸ்டு, அதனால் ஹேவ் அங்கே போயிட்டு அது ஓப்பனில் இருக்குமா? அது எனக்கு தெரிஞ்சு க்ளோஸில் தான் இருக்கும். ஆமாம், டைம் 8:30 தான் இருக்குது. நம்ம டீ கடைக்கு பானிபூரி சாப்பிடுவோம். நம்ம டீ கடைக்கு வந்து போகலாமா? லெமன் டீ குடிக்க போகிறோம். போய் டீ குடிச்சிட்டு வந்து அது டைம் பாஸ் பண்ண எப்படி டைம் பாஸ் பண்ணுறது தெரியல. அந்த டீ கடைக்கு போனால் மட்டும்தான் எங்களுக்கு டைம் பாஸே ஆகும். அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு 40 மினிட்ஸ் கூட உட்காரலாம். எங்களை காலேஜ் போகும்போதெல்லாம் டைம் போகிறதே தெரியாது. ஆக்சுவலி இவ்வளோ மைக் வாங்க சொல்லுங்கள். கிஃப்ட் கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிறா. மைக்கு கிஃப்ட் கேட்டா வாங்கி தர. பர்த்டே போச்சு போன மாசம். மேடம் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 1 மந்த்தா வந்து வீடியோ சரியா போடல. சரியா இல்லை, சுத்தமா வீடியோவே போடல. ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வந்து என்னால் சரியாக வீடியோஸும் போட முடியல. அதுக்கு நடுவில் தான் வந்து இவளோட பர்த்டே வந்துச்சு. அப்போயும் நான் வந்து இவளோட பர்த்டேக்கு வந்து இவளை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன். இல்லை, நான் அன்றைக்கி மார்னிங் கூட எழுந்து வந்து கிளம்பலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் வந்து அது அப்படியே டோட்டலாக வந்து மாறிடுச்சு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் எப்போவுமே. அந்த மாதிரி வந்து இனிகிட்ட எப்படி கதை சொல்லலாம், இனிகிட்ட இருந்தால் கற்றுக்கலாம். இது நீங்கள் நம்புவீங்க, அவள் நம்ப மாட்டா. நான் வந்து அவளுக்கு கிஃப்ட்லாம் வர வாங்கி வச்சேன். பர்த்டே முடிஞ்சு 1 மாதம் ஆக போகுது. இன்னும் வந்து அது கிஃப்ட் வரைக்கும் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கா. எனக்கு நான் வந்து அது கிஃப்ட்ன்ற டாபிக்கே மறந்துட்டேன். நான் வந்து நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் வந்து இப்போவும் நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். சரி, இன்னைக்கு நம்ம வந்து கிருத்திகாவோட பர்த்டே டே அவுட் மாதிரி இதை பண்ணிடலாம். ஏன்னா கிருத்திகா தான் வந்து கிருத்திகா தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ட்ரீட் வைக்க போகிறா நமக்கு. நம்ம அவளுக்கு வந்து கிஃப்ட் தான் நான் கொடுத்துடலாம். எதனா வந்து டீ பண்ணு. டீ கடையில் வந்து பில்லு நான் பே பண்ணுறேன். அது மேலே அவ்வளோ பட்ட டீ கடையில் வந்து பில்லு நான் பே பண்ணுறேன். மற்ற இடத்துலலாம் கிருத்திகா பே பண்ணுவாள். இந்த டே வந்து இதோட ஃபுல்லாக முடியும். கிருத்திகா வந்து எனக்கு ட்ரைபேட் வாங்கி கொடுத்தா கிஃப்டா. ரேவந்த், நீ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பேன். தயவு செஞ்சு எனக்கு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு ட்ரைபேட் மட்டும் சொல்கிறேன். வேறு என்னது? அது நான் இன்னைக்கு போட்டுக்கே வந்திருக்கேன். பர்ஃப்யூம், அந்த பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தா நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அந்த பர்ஃப்யூமை. அந்த பர்ஃப்யூம் இல்லை, நான் நார்மலாக கேட்டா. பட் வந்து எனக்கு அந்த பர்ஃப்யூம் தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுது. அதனால் நான் அந்த பர்ஃப்யூம் தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ
அதை வந்து அவள் இன்ஃபார்ம் பண்ணல நாளைக்கு இதில் சொல்லிட்டா. இப்போ நான் அதையும் வந்து அதை நான் போட்டு வந்தேன். ரேவந்த் வந்து என் ட்ரைபேடை வாங்கிட்டு போயிட்டான். அவன் வந்து கண்டிப்பாக ரேவந்த் ப்ளீஸ் கிவ் டு ஹர் எனக்கு கொடுத்துட்டு நான் வந்து வீடியோஸ் எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஃபோன் பிடிச்சி இப்படி பேசவே முடியல, என் கை ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறமா வந்து வீடியோ எடுக்கிறேன். ரேவந்த் கண்டிப்பாக வந்து நீ சீக்கிரமாக கொடுத்துருக்கு. சும்மா பாய் சொல்லக்கூடாது, அவளுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு படிப்பறிவு இல்லை. இல்லை அவளுக்கு நாலேஜ்ன்றது கொஞ்சம் கூட இல்லை. அவள் வந்து இப்படி தான் பின்னாடி இருந்து கை காட்டுவா, இதெல்லாம் வந்து அப்படியே சொல்லிட்டே இருப்பா. நீங்கள் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்து டீ குடிக்க போவாங்க பாருங்க. இப்போது நான் இப்போ தான் சொன்ன பாய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப பின்னாடி இருந்து பாயின்னு சொல்கிறான். அப்போ அவளுக்கு படிப்பறிவு இல்லைன்றது வந்து இப்போ திரும்ப அந்த பக்கம் நம்ம கிராஸ் பண்ணோம்னா அந்த வாட்ச்மேன் நம்மள என்ன நினைப்பான், கேவலமாக நினைப்பான். என்னடா இங்கே சுற்றி சுற்றி வருதுங்க அப்படின்னு. இன்னைக்கு கிருத்திகாவுக்கு வந்து நம்ம கேக் வெட்ட போகிறோம். காசு கம்மியாக இருக்கு. வெக்கமே இல்லாமல் என்கிட்டே சொல்கிறான். எனக்கு ஆசையாக தான் கொடுக்க போகிறான், என்கிட்ட காசு இல்லை. இந்த ஃபோன் இருக்கு, இதில் வந்து என் ஃபோனில் அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, என் பாஸ்வேர்ட் தெரியும், என் இன்ஸ்டா ஐடி அவள் வச்சுட்டு இருக்கா. என் நேம் இன்ஸ்டா ஐடி அவகிட்ட தான் இருக்கு. இந்த ஃபோனில் ஒன்றுமே இல்லை, நான் அவளுக்கும் தெரியும். என்கிட்ட எப்போ அவள் ஐடி கொடுத்தாலோ அப்போவே வந்து அவள் என்ன பண்ணானா அவளோட ஐடியை டெலிட் பண்ணிட்டான். என்கிட்ட மட்டும் தான் அவள் ஐடி இருக்கு, ஆனால் அவள் வந்து யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே என் ஐடியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அந்த மாதிரி பண்ணுறா? எங்க சீக்ரெட் ஐடி யூஸ் பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியாது, ரிவீல் பண்ணாத. சாரிங்க, அது சீக்ரெட். ஆமாம், ஏன்னா வந்து நான் அன்றைக்கி நைட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது திருப்தித்தனமாக பார்த்துட்டு இவள் காலைல ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன. இது வந்து கற்றுக்கிட்டதே யார்கிட்ட இருந்துன்னா அது பக்கத்தில் இருக்க மேடம் கிட்ட. அப்படி இல்லை. இவள் வந்து என்ன பண்ணுவானா மெசேஜ் பண்ணுவாள். எனக்கு ஒரு 12 o'clock 11 o'clock வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துன்னே இருக்கும். அதை நான் காலையில் போய் மெசேஜை பார்த்தோன்னா எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவான். போதும். ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா வந்து அந்த வெயிலில் இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து வீட்டுக்கு போவோம், எனக்கு விருப்பம் இல்லை சுத்தமாக. வீட்டுக்கு போனால் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டீசெண்டாக நடந்துப்போம். ஏன்னா வந்து இப்போ எங்ககிட்ட ஆலன் சொல்லிட்டேன். பேக்கோட ஓனர் நான் இல்லை பாருங்க. அதனால இது என் பேக்கு, என் சந்துக்குள்ளே பூந்து போகும் ஆலன் சொல்லி வந்து இப்போ சந்துக்குள்ளே பூந்து போயிடு. போறியா நீ? இந்த பக்கம் ரோட்டே இல்லை. இல்லை அப்படி போயிட்டு அப்படி போகணும். போயிடலாம் உள்ள. ஓ மை காட், நம்ம வேணா அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு வருவோமா? அவகிட்ட இருக்கிறதே 200 தான். நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. ஏறிட்டு வந்து உட்காந்துட்டு சொல்லுங்க. அடுத்து உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 3 hours நான் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்னும் நான் வேறு வீட்டில் சொல்லவே இல்லை நான் வீட்டுக்கு வரேன்றாங்க. இதை வேறு கூப்பிட்டு வரேன்னு இன்னும் சொல்லலை. எங்கள் அம்மா இதை பார்த்தா என்ன சொல்லுங்க. ஓகே கைஸ், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு திரும்ப. எங்கள் அம்மா கிருத்திகானா வேறு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இது சர்ப்ரைஸ். அம்மா வீடியோ என்னத்துக்கு நீ ஜூம் போட்டே இருக்க? ஜூம் போடலாம், அதுலேயே ஜூம் இது மைனஸ் பண்ணுறேன். அது நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து நான் என்ன பண்ணோன்னா கிருத்திகா என் ட்ரெஸ் எடுத்து போட்டு எடுத்துட்டு இருந்தா. அது போட்டு இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே வந்து படுத்தோம். செம்ம வெயில், அதனால் எங்களால் சுத்தமாக முடியல. எதேதோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. எல்லாமே வந்து வேஸ்ட். நாங்கள் வந்து சாப்பிடணும். எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டாரனா வந்து நாங்கள் எங்கன்னா வந்து சும்மா வெளியே போகலாம். போயிட்டு இப்போ எதனா சாப்பிட்டு வரலான்றது நாங்கள் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அவர் இன்னமும் வரவே இல்லை. அவர் வந்தால் தான் இதாக இருந்தாலும் தெரியும். இல்லைன்னா கிருத்திகாவை நானும் இதே மாதிரி படுத்துட்டு இருப்போம். அவள் வீட்டுக்கு போயிடுவா. முடியாது கைஸ், நோ. அவள் வீடியோக்கு வரல. நீங்கள் அவள் பேசுறது எதுவுமே கண்டுக்காதீங்க. சாஃப்ட் கேர்ள் மாதிரி இருக்கா இல்லை ரக்கட் கேர்ள் மாதிரி இருக்கான்றது கமெண்ட்ல சொல்லுங்க.
சொல்லுங்க. என்ன பார்த்தாலும் என்ன தெரியுதுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது நான் சொல்லுவேன். ஆனா வந்து யூடியூப்ல இருந்து என் சேனலே தூக்கிடுவாங்க. ஆல்ரெடி வந்து 5 காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டேன். சரி தெரியாது, 1 2 3 ஃபுல்லா சொல்ல தெரியாது. இன்னொன்னு இப்ப ஜஸ்ட் நவ் நடந்தது பாருங்க. இதெல்லாம் காட்டக்கூடாது. இப்ப ஒரு 5 minutes முன்னாடி ஒண்ணு நடந்தது. என்னன்னா வந்து 8 டேபிள் சொல்ல சொன்னா கிருத்திகாக்கு தெரியல. கரெக்ட் தான் சொன்னேன். சரி இருங்க, அது வந்து 9 டேபிள் கேட்டாங்க. 9 2s are 16. இந்த அம்மா என்ன பத்தி பேசுறாங்கனா இது பாருங்க. நான் காட்டுவேன். 8 டேபிள் சொல்லு. 8 16 24. நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. 8 டேபிள் சொன்னா 8 1s are 8 8 2s are அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவ வந்து 8 60 இங்க பாருங்க. நான் வந்து இன்னொரு நாள் கிருத்திகா வீட்ல இருக்கும் போது நான் வந்து அவளோட வாட்டர் பாட்டில காட்டுறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக். அது மாதிரி யாராலையுமே வச்சிருக்கவே முடியாது. அது என்னன்னா சொல்லாத, that is secret. அது வந்து அப்போ ரிவீல் பண்ணும்போது தான் பண்ணணும். இல்ல ரிவீல் பண்ண கூடாது, முடியாது. ரிவீல் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு அப்புறமா கண்டிப்பா சொல்லுவேன். இவ போயிட்ட பிறகு நான் vlog கண்டினியூ பண்ணும்போது நான் வந்து அதை சொல்றேன். அவ எப்படி வந்து வச்சிருக்கா அப்படின்னு. நான் வீடியோ கால் அது கூட தெரியல உனக்கு. காடு உடஞ்சிருக்கு. காடு போடு. நம்ம லூனோ விளையாடிட்டு இருக்கோம். இந்த கார்ட்ஸ் இது வந்து நியூஸ் படிக்கிறாங்க அவங்க அப்படிதான். இது வந்து 7 கார்டு வந்து நம்ம எடுக்கணும். இந்த கேம் எப்படி விளையாடுறது சொல்றேன். ஆக்சுவலி இந்த கார்ட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். லாஸ்ட் ஒரு கார்டு இருக்கும்போது நம்ம லூனோன்னு சொல்லி வின் பண்ணிடணும். நான் இந்த கேம் எப்படி விளையாடுறது. நம்மளுக்கு வந்து ஒரு 7 அவ 3 போட்டிருக்கா. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு கார்டு போடணும். இதுவும் இருந்துதான் நல்லா இருக்கும். நீ ட்ரை பேடு வச்சு ரேவந்த் மரியாதையா வந்து தயவு செஞ்சு என்னோட ட்ரை பண்ண குத்துரு. எங்களுக்கு வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் நானே vlog திரும்ப எடுக்கலாம் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு போட்டிருக்கா. நாம வந்து இப்போ வந்து எது போடுறதுன்னு தெரியல. ஸோ நான் வந்து இப்போ இதை மூவ் பண்ண போறேன். நான் வந்து 3 போட்டிருக்கேன். அவ என்ன போட்டிருக்கான்னா அவ 8 போட்டிருக்கா. நம்ம வந்து டக்குன்னு இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அவளை நம்ம டக்குன்னு 2 போட்டுருவோம். ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவளால செகண்ட் கார்டு போட முடியாது. நம்ம தான் திரும்ப அந்த கார்டை போடணும். இப்போ நான் வந்து அவளை கலர் சேஞ்ச் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவேன். என்ன கலர்னு எல்லோ கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்கா. நம்ம வந்து இப்போ எல்லோ கலர் போட போறோம். போட்டாச்சு. இங்க பாருங்க எல்லோ கலர். இவ போடுங்க, நீங்க போடுங்க. ஸ்டாப் போட்டிருக்கேன். ஸ்டாப் போட்டிருக்காங்க. அது கூட வந்து நம்மளுக்கு 3 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த கார்டு. இப்போ நான் வந்து இந்த கார்டு போடுறேன். லூனோன்னு சொல்லிடணும். இப்போ நம்ம கிட்ட ஒரு கார்டு தான் இருக்கு. வந்து லூனோன்னு சொல்லிடணும். லூனோ இல்ல யூனோ. ஓகே சாரி. அதனால அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து யூனோ அப்படின்னு சொல்லி +4 போடலாம் அவங்களுக்கு. +4 போடல. நம்ம 4 கார்டு எடுக்கணும். இருங்க கைஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். 4 கார்டு எடுக்க சொன்னா நான் 4 கார்டு எடுத்துட்டேன். இப்போ ரெட் கலர் சொல்லியிருக்கா. நம்ம வந்து ரெட் போடுவோம். ரிவர்ஸ். இப்போ ரிவர்ஸ் சொல்லியிருக்கா. நம்ம ஒரு கார்டு எடுத்தாச்சு. வந்து நம்ம பாஸ்தா செஞ்சுட்டு இருக்கோம். நான் வீட்டுக்கு போறேன்ட்டு வினி எனக்காக பாஸ்தா செஞ்சுட்டு இருக்கா. பாஸ்தா குக் ஆயிட்டு இருக்கு. பாஸ்தா வந்து ஃபாஸ்டா குக் பாஸ்தா. ஆமா, ஏதோ டயலாக் சொல்றா, சொல்லு. சிரிக்காம சுத்தா ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இந்த ஜார்ல வந்து சீக்ரெட்லாம் பார்க்காத. ஜார்ல வந்து இது என்னது டொமேட்டோ வந்து மேஷ் பண்ணி வச்சிருக்கா. லைக் அரைச்சி வச்சிருக்கா, கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கா. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். அது ஏதோ டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்குது. அது வந்து 2 கப்பு பாஸ்தாக்கு வந்து ஒரு இது பேர் தெரியல, வீடியோல பட்டை, இது வந்து கிராம்பு, யா இது அதுக்கப்புறமா வந்து இது இலை, பிரியாணி இலை ஒன்று. இது எல்லாத்தையும் வந்து இப்படி போட்டுடணும். இந்த சமைக்கிற வீடியோ பார்த்து இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ண
ஆனியன் போட்டுடலாம். நான் வந்து 2 கப்புக்கு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதை போட்டுட்டு எப்பவுமே வந்து ஆனியன் போட்டால் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். அப்பதான் சீக்கிரமா வதங்கும், ரைட்? ஆமாம், நான் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாஸ்தா குக் ஆகிட்டு இருக்கு. ஆனியன் வந்து ஆனியன் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு டீப் ஃப்ரை கொண்டு வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து கரம் மசாலா, இது வந்து கரம் மசாலா. இது வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு வந்து வெங்காயத்தை விட அது அதிகமா இருக்க மாதிரி தெரியல. அது அப்படிதான். நான் தான் குக்கு. சரி, இது வந்து இது நமக்கு தேவையான அளவு கொஞ்சம். இந்த செம்மண் இருக்குல்ல, அதை அரைச்சி வச்ச மாதிரி இருக்கு இது வீடியோல. அது அப்படிதான் இருக்கு, செம்மந்தாய். இப்போ இது நம்ம இப்படி வந்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ண போறோம்னா இந்த டொமேட்டோவை நம்ம என்ன போட்டு நான் பண்ணியிருக்கேன்னா டொமேட்டோ ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே போட்டு தான் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். மேகி மசாலா ஒரு மாதிரி குழன்னு இருக்குது. நீ சாப்பிடாத, இதெல்லாம் வீடியோ சொல்லுவேன். இது ஒன்றும் வந்து குக்கிங் சேனல் கிடையாது. இதுக்கு வந்து நான் 2 மேகி மசாலா போட போகிறேன். தேவையான அளவு சொல்லு. தேவையான அளவு மேகி மசாலா வந்து நம்ம எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணலாம். அது வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் டேஸ்ட் வைஸ் குட், மசாலா வாஸ் குட். ஆனால் என்ன ஆச்சுன்னா இது வந்து ஓவர் குக்ட் ஆயிடுச்சு. பட் மசாலா வந்து வாஸ் நைஸ். அப்புறம் இன்னும் ஒன்று என்னென்னா வந்து டொமேட்டோ கம்மியாக இருக்குது. கெச்சப் இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். கிருத்திகா வந்து வெற்றிகரமாக வந்து ஹைட்டாக இருக்கா, ரொம்ப இப்படி வச்சு தான் பேசணும். வீட்டுக்கு கிளம்பிட்டா. நான் போயிட்டு அவளை ட்ரெயின் ஏற்றிட்டு வந்துட்டு நானும் வீட்டுக்கு வந்துடுவேன். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. எதுக்கு இந்த vlog எடுத்தோம் என்ன பேஸ் பண்ணின்றதே எனக்கு சுத்தமாக தெரியல. சரி, நீங்கள் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய்.